போர் முடிவுற்று 5 ஆண்டு காலம் ஆகிடுச்சு. நீங்கள் பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய இடம் என்பது மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பகுதி. முல்லைத்தீவு, வவுனியா, இந்த பகுதி. முல்லைத்தீவு, வவுனியா போன்ற பகுதியில் இன்றைக்கு 5 ஆண்டுகளுக்கு பிறகு மக்கள் என்ன பிரச்சனை எதிர்கொள்கிறாங்க? நிலைமை எந்த அளவிற்கு மேம்பட்டிருக்கிறதுன்னு சொல்ல முடியும்? இல்லை, அதான் நான் சொன்னேன். எந்த ஒரு முன்னேற்றமும் என்னுடைய மக்கள் கொள்ளவில்லை. என்னுடைய தொகுதி மன்னார், வவுனியா, முல்லைத்தீவு 3 தொகுதிகள், 3 மாவட்டம் உள்ளடக்கிய தொகுதி. எந்த ஒரு முன்னேற்றமும் அவர்கள் அடையவில்லை. உதாரணம் இப்போ பார்த்தீங்கன்னா இராணுவம். நான் ஒரு மக்களால் தெரிவு செய்யப்பட்ட ஒரு பிரதிநிதி. நான் முல்லைத்தீவிலேயோ வவுனியாவிலேயோ மன்னார்லேயோ ஒரு மக்களை அழைத்து பேசுவதற்கான வாய்ப்பை உண்டு பண்ணினால் 100 பேர் வர்றாங்கன்னா 25 அல்லது 50 பேருக்கிட்ட புலனாய்வு, இராணுவத்தின் புலனாய்வுத்துறை வருகிறார். அவர்கள் வந்து நாங்கள் என்ன பேசுகிறோம் அல்லது மக்கள் என்ன கருத்தை சொல்லுகிறார்கள் என்றெல்லாம் நோட்டம் விடுகிறார். அதை விட படங்கள் எடுக்கிறார். படம் எடுத்த பிறகு அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்றால், ஏன் டிஎன்ஏ கூட்டத்துக்கு போகிறீங்க, அரசாங்கத்தில் கூட்டத்துக்கு போகலாம் தானே, நீங்கள் நீ அப்படியெல்லாம் போகக்கூடாது என்று மிரட்டுற பாணியில் கதைக்கிறாங்க. அடுத்த முறை நாங்கள் ஒரு கூட்டத்தை கூட்டுற நிலைமை ஏற்படும் என்றால் ஜனங்கள் வராது. ஏனென்றால் அந்த நெருக்குதலுக்குள்ளே தான் வாழ்கிறாங்க. இன்றைக்கு துப்பாக்கி சத்தங்கள் இல்லை, ஆனால் போர் சூழலுக்குள்ளே தான் என்னுடைய மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. ஒரு வாய் திறந்து தன்னுடைய சுதந்திரமான கருத்தை சொல்ல முடியாது. இன்றைக்கும் பாதுகாப்பு வலயம் என்று சொல்லிக்கொண்டு இன்றைக்கும் அகதி முகாம் வாழ்க்கை எங்களுடைய மக்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. பாதுகாப்பு வலயம் என்று இராணுவம் பிடிச்சி வச்சிருக்கு. அதுக்குள்ளே 5 ஸ்டார் ஹோட்டல் கட்டியிருக்கு. இந்த என்ன விளையாட்டு, அந்த கால்ஃப் அந்த விளையாட்டு மைதானத்தை உருவாக்கி இருக்கிறார்கள். இப்படி பல விடயங்களை அரசாங்கம், இந்த இராணுவம், சிங்கள குடியேற்றங்கள் எங்களுடைய பிரதேசத்திலே, நான் சொன்னது போல் எங்களை சிதைக்கின்ற வகையிலே தான் அந்த அரசாங்கத்தில் செயல்பாடு இருந்து கொண்டிருக்கு. ஆகவே எந்த முன்னேற்றம் என்னுடைய மக்களுக்கு இல்லை. இன்றைக்கும் சாப்பாடு யாராவது கொடுக்குறாண்டா கியூவில் நிற்கிறாங்க, ஏதாவது பொருள் கொடுக்குறாங்கண்டா கியூவில் நிற்கிறாங்க. ஏனென்றா அந்த அளவுக்கு இந்த அரசாங்கம் ஒரு ஏழ்மையான, தன்னிடம் கையேந்தவனும் என்ற ஒரு நிலையில் இந்த அரசாங்கம் இன்றைக்கும் என்னுடைய இனத்தை வச்சு கொண்டு தான் இருக்கு. புலம்பெயர்ந்த தமிழர்கள் ஏராளமான அளவில் ஐரோப்பா போன்ற நாடுகளில் இருக்காங்க, அமெரிக்காவில் இருக்காங்க, கனடாவில் இருக்காங்க. அவங்க தங்களுடைய உறவுகளுக்கு உதவுறது அல்லது தங்கள் நிலத்தை மீட்பதற்கு மீண்டும் சென்று அரசாங்கத்திடத்தில் உரிமை கோர்றது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்க எந்த அளவுக்கு அக்கறை காட்டுறாங்க? அரசாங்கம் ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்கு. என்னென்னா, இந்த வெளிநாட்டிலிருந்து பல தொகையான காசு வந்தால் அது அரசாங்கத்தில் பாதுகாப்பு அமைச்சுக்கு கீழே ஒரு நிறுவனம் இருக்குது. அது ஒரு குறிப்பிட்ட தொகைக்கு மேலே இந்த நிறுவனத்துக்கு வந்தாலும் அல்லது தனியாருக்கு வந்தாலும் அதை விசாரித்து எப்படி வந்தது, ஏது வந்தது, இது புலிக்காசா, புலம்பெயர்ந்த மக்கள் அனுப்புறது புலிக்காசுன்னு தான் நினைக்கிறாங்க. அப்போ இப்படி அந்த காசுகளை முடக்கிறது, அவர்களை கைது செய்கிறது, இப்படியான நிலையில் எங்களுடைய புலம்பெயர்ந்த உறவுகள் ரகசியமாக தங்களுடைய உறவுகளுக்கு உதவி செய்கிறார்கள். அது முழுமையான மக்களுக்கு சென்றடையவில்லை. இன்றைக்கும் இடுப்பு கீழே இயங்காமல் எத்தனையோ போராளிகள் இருக்கிறார்கள். கைகால் இல்லாமல், கண் இல்லாமல். முழுமையாக அவர்களுக்கு பலன் கிடைக்குதுன்னு இல்லை, ஆனால் உதவி செய்கிறாங்க. அவர்களுடைய காணி, இன்றைக்கு அரசாங்கம் ஒரு சட்டத்தை கொண்டு வந்து வெளிநாட்டில் இருக்கிற காணிகளை பறிமுதல் செய்வதற்கான ஒரு மசோதாவை கொண்டு வந்தார்கள். அதை நாங்கள் முற்றுமுழுதாக எதிர்த்தோம். அது இப்பொழுது கிடக்கையிலே போடப்பட்டிருக்கு. ஆனால் இப்போ புலம்பெயர்ந்தங்களுடைய உறவுகள் முழுமையாக இங்கே வருவது அவர்களுக்கு அச்சம் இருக்குது. இந்த கணவர் வரைக்குள்ளே அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்காங்க, காணாமல் போயிருக்காங்க, புனமாக்கப்பட்டிருக்காங்க. அப்போ இதில் அச்சமாக இருக்கிற, நான் இப்போ வந்தால் ஏதாவது நடக்குமா என்ற ஒரு அச்சத்தோடு இருக்கிற மக்கள் வருவது குறைவு. ஆனால் இப்பொழுது வர துவங்கி இருக்கிறார்கள். உதவி செய்கின்ற மனதுகள் எங்களுடைய புலம்பெயர்ந்த உறவுகளுக்கு இருக்கிறது. ஆனால் அது பெரிய அளவிலே செய்ய முடியாமல் தடைகள் இருக்கிறது. இல்லாட்டி இன்றைக்கு ஒவ்வொரு புலம்பெயர்ந்த உறவுகளும் எங்களுடைய மக்களுக்கு உதவி செய்ய வலிக்கிட்டால் இந்த அரசாங்கத்தில் நாங்கள் கையாண்ட வேண்டிய தேவை இருக்காது. 2 விதமான முரண்பட்ட அபிலாஷைகளை தமிழ் சமூகம் கொண்டிருக்கிறது. ஒன்று,
இலங்கையில் வாழக்கூடிய அந்த நெருக்கடிகளுக்கு முகம் கொடுத்து வாழக்கூடிய தமிழர்கள் இருக்கிற நிலைமையில் தங்களை தற்காத்து கொண்டால் போதும் அப்படின்ற நிலைமையில அவங்க இருக்கிறாங்க. அதே நேரத்தில் வெளிநாடுகள், ஐரோப்பா போன்ற நாடுகளில் வசதியாக வாழக்கூடிய புலம்பெயர்ந்த தமிழர்கள் இந்த போராட்டம் தொடர வேண்டும் என்று கருதுகிறார்கள் அப்படின்ற ஒரு விமர்சனத்தை உங்களை எதிர்க்கக்கூடியவர்களோ மற்றவர்களோ முன்வைக்கிறாங்க. அரசாங்கத்தினுடைய அமைச்சராக இருக்கக்கூடிய தினேஷ் குணரத்னா கூட ஒரு கருத்தை சொல்லியிருந்தார். தமிழ் தேசிய கூட்டமைப்பு இங்கு இருக்கக்கூடிய இலங்கையில் வாழக்கூடிய தமிழ் மக்களுடைய அடிப்படை பிரச்சனைகளுக்கு தீர்வு காணாமல் புலம்பெயர்ந்த தமிழர்கள் அவர்கள் சொல்லக்கூடிய சொல்படி கேட்டு அவர்களுக்காக அரசியல் நடத்துகிறார்கள் அப்படின்ற குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. அந்த குற்றச்சாட்டை நீங்க எப்படி பார்க்குறீங்க? இல்லை தினேஷ், இந்த அரசாங்கம் புலம்பெயர்ந்த மக்களை பற்றி பயப்படுது. அதுதான் அடிக்கடி புலம்பெயர்ந்த தமிழர்கள், ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டிலே வாழ்கின்ற தமிழர்கள், மலேசியாவில் வாழ்கின்ற தமிழர்கள், இவர்களுடைய ஒற்றுமை பலம் இந்த அரசாங்கத்தை பயப்பட வைக்கிறது. இன்றைக்கு அரசாங்கத்தில் இருக்கிற பெரிய பெரிய பதவியில் இருக்கிறவர்கள் ஒரு நாட்டுக்கு செல்ல முடியாது என்றால் எங்களுடைய புலம்பெயர்ந்த உறவுகள் போராட்டத்தை மேற்கொள்கிறார். அதே மாதிரி தமிழ்நாட்டில் போராட்டத்தை மேற்கொள்கிறார். எங்களை பொறுத்த மட்டும் எங்களுடைய மக்கள் போராடுவதற்கோ அல்லது நாங்கள் அகிம்சை ரீதியிலே போராடுகின்ற தன்மை இருந்தாலும் கூட அங்கே செய்ய முடியாது அடக்குமுறை இருக்கிறது. நாங்கள் பல போராட்டங்களை நாங்கள் மேற்கொண்டோம். ஆனால் அது பெரிய அளவிலே மக்கள் கலந்து கொள்ள பயப்படுகிறார்கள் என்ற இராணுவத்திற அழுத்தம். ஆனால் சர்வதேசத்தில் எங்களுடைய புலம்பெயர்ந்த உறவுகளும் இந்த தமிழ்நாடு இப்படியான விடயங்களை ஒரு பெரிய அளவிலே செய்வதனூடாகத்தான் இந்த அரசாங்கத்தை பயப்பட வைக்கலாம். அவங்களும் பேசாமல் இருந்தாங்கன்னா இந்த அரசாங்கம் இன்னும் எங்களும் மிதிச்சுட்டு தான் இருக்கு. ஆகவே அவர்கள் இந்த போராட்டம் தொடர வேண்டும் என்று சொல்வது, ஒரு உச்சகட்ட போராட்ட வடிவிலே அவர்கள் செயற்படுவது உண்மையிலே வரவேற்றாக வேண்டும் என்றால் அப்படி ஒரு அழுத்தம் இருந்தால்தான் இங்கே இந்த அரசாங்கம் ஏதாவது எங்களுக்கு செய்யணும்னு நினைக்கும். ஆகவே அந்த பயம் இருக்கணும். இருந்தால் தான் எங்களுடைய இனப்பிரச்சனை தீர்வுக்கு வழி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. வடக்கு மாகாண தேர்தல் நடந்தபோது அது தன்னுடைய சாதனைகளில் ஒன்று என்று ராஜபக்சே சொன்னார். அது ஐநா சபையிலும் கூட போய் சொன்னார். நாங்கள் வடக்கு மாகாண தேர்தலை வெற்றிகரமாக நடத்தி முடிச்சிட்டோம், ஜனநாயகம் திரும்பிடுச்சுன்னு. தமிழ்நாட்டிலும் கூட அந்த தேர்தல், அந்த சபைக்கு பெரிய அதிகாரம் இல்லை அப்படின்ற விமர்சனம் இருந்தாலும் கூட அந்த இராணுவம் சூழ்ந்து இருக்கக்கூடிய நிலையிலும் மக்கள் துணிச்சலாக வந்து வாக்களித்தார்கள். அங்கே ஒரு தமிழர் பிரதிநிதி மீண்டும் வெற்றி பெற்று முதலமைச்சராக ஆகியிருக்கிறார் அப்படின்ற ஒரு மகிழ்ச்சியை தமிழ்நாட்டின் பல கட்சி தலைவர்கள் கூட வெளிப்படுத்தினாங்க. அந்த தேர்தல் முடிவுற்று ஏறத்தாழ ஓராண்டு ஆகப் போகிறது. இந்த ஓராண்டு காலத்தில் வடக்கு மாகாண சபை என்பது எதையேனும் சாதித்திருக்கிறதா? அவங்களுக்கான அரசியல் அதிகாரங்கள் என்பது நீங்க கேட்டு பெறக்கூடிய அளவிற்கு இன்னும் தொடர்ந்து கொண்டே இருக்கிறதா அந்த போராட்டம்? இலங்கை அரசாங்கத்தை பொறுத்த மட்டும் வெளிநாட்டில் நன்மதிப்பை பெற வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான், வெளிநாட்டை தன்னுடைய பக்கம் வைத்திருக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் ஜனநாயக ரீதியான தேர்தல்களை அவர்கள் நடத்தி கொண்டு வருகிறார். அதே போல வடக்கிலே தேர்தலை வைத்தார்கள். அது ராஜபக்ச விரும்பி இந்த வடக்கு தேர்தலை வைக்க வேண்டும் என்று நினைக்கல. அழுத்தங்கள், சர்வதேசத்தின் அழுத்தமும் அதுக்குள்ளே இருந்தது. அதெல்லாம் அந்த வடக்கு மாகாண தேர்தலை வைத்தார். எங்களுடைய மக்கள் பெரிய சாரசாரியாக ஒரு காலம் இல்லாத வீதாசார விதத்திலே வாக்குகள் போடப்பட்டது. காரணம் என்னென்றால் இது எங்களுடைய அரசு, இந்த அரசு ஏதாவது சாதிக்கும், எனக்கு ஏதாவது செய்யும் என்ற எதிர்பார்ப்போடு போட்டாங்க. இந்த அரசாங்கத்திற்கு எந்த அதிகாரமும் கொடுக்கப்படவில்லை. 18வது திருத்தச் சட்டத்தை பாராளுமன்றத்திலே கொண்டு வந்து அந்த அதிகாரங்களை எல்லாம் தன்வசம் எடுத்துக்கொண்டு வெறும் சக்கையை மாநசபையாக கொண்டிருக்கின்ற நிலையைத்தான் இன்றைக்கு வடமாகாண சபை கொண்டிருக்கிறது. எங்களுடைய நல்லிணக்கத்தை நாங்கள் காட்டினோம். எப்படி என்றால், முதலமைச்சர் அவர்கள் சத்திய பிரமாணம் இலங்கை ஜனாதிபதியின் முன்னிலையை தான் நடப்பட்டது. இந்த அரசாங்கத்தை நாங்கள் எதிர்க்கவில்லை. அதாவது நாங்கள் இந்த விடயத்திலே நாங்கள் ஒரு நல்லிணக்கத்தை காட்டி ஏதாவது ஒன்று இந்த அரசாங்கம் செய்யுமான்ற ரீதியிலே போய் சத்திய பிரமாணம் எடுத்தார். அதன் பின்பு அவருக்கு கீழே இருக்கிற அமைச்சுக்களை அவருக்கு கீழே இருக்கிற பொறுப்புகளை பதவியேற்கின்ற 2வது கட்டமாகவும் ஜனாதிபதிக்கு முன் போய் சத்திய பிரமாணம் எடுத்தார். இதைவிட என்ன நல்லிணக்கம் நாங்கள் காட்ட வேண்டும்? எங்களுடைய முதலமைச்சர்கள்
முதலமைச்சர், எங்களுடைய அமைச்சர்கள், எங்களுடைய அங்கத்தவர்கள் இந்த மாகாண சபையை எப்படி, நகரசபை, பிரதேச சபை எல்லாம் எங்களுடைய கையில் தான் இருக்கிறது. இந்த அதிகாரங்களையோ பணத்தையோ கொடுக்காமல் விட்டால் மக்கள் வெறுப்படைவார்கள். என்ன இவங்க, நாங்கள் வாக்கு போட்டோம், இவங்க ஒன்றும் செய்யலையே. அன்றாடம் உழைக்கின்ற மக்களுக்கு இது சம்பந்தமாக விளங்காது. இந்த நிலைமையை வைத்து பார்க்கின்ற போது எப்படி இந்த இலங்கை அரசு எங்களுடைய மக்களை பார்க்கிறது என்பதை நாங்கள் தட்டு தெளிவாக உணர்ந்து கொள்ளலாம். தெரிவு குழுக்கள் எல்லாம் பிரச்சனையை கிடப்பிலே போடுவதற்காக உருவாக்கப்படுகின்ற ஒரு குழு. விசா மறக்கப்பட்டாலும் காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. நான் இதை வெட்ட வெளிச்சமாக நான் சொல்லக்கூடாது.